கோடை காலம் வந்துவிட்டாலே குடிநீர் பஞ்சமும் வந்துவிடும். தமிழ்நாட்டில் தற்போது கடுமையான வெயில் வாட்டி வதைத்து வருகிறது. அக்னி நட்சத்திரமே இன்னும் தொடங்காத நிலையில் கடுமையான வெப்பம் அனல் வீச தொடங்கியிருக்கிறது. எனவே தமிழகத்தில் குடிநீர் பஞ்சம் ஏற்படும் சூழல் உருவாகியிருக்கிறது. குடிநீரை ஆதாரமாக கொண்டுள்ள ஏரிகளில் முழு கொள்ளளவாக கடந்த வார நிலவரப்படி 57% மட்டுமே நீர் இருக்கிறது. தமிழகத்தில் கடலூர், கோவை, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் கடுமையான தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டிருக்கிறது. இதற்காக இன்றைய தினம் தண்ணீர் பஞ்சத்தை போக்குவது குறித்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. தமிழகத்தில் உள்ள 22 மாவட்டங்களுக்கும் குடிநீர் விநியோகத்திற்கு 150 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. வறட்சி பாதித்த மாவட்டங்களுக்கு லாரிகள் மூலம் குடிநீர் விநியோகம் செய்யவும், கூட்டு குடிநீர் திட்டங்கள், நீரேற்று நிலையங்கள் தடையின்றி செயல்பட சீரான மின் விநியோகம் வழங்கவும் முதல்வர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார். தெலுங்கானா மாநிலத்தின் முன்னாள் முதல்வரும் BRS கட்சி தலைவருமான சந்திரசேகர் ராவ் பேருந்து யாத்திரை மூலம் மக்களவைத் தேர்தலுக்கான பிரச்சாரத்தினை மேற்கொண்டு வருகிறார். புவனகிரி பகுதியில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்று பேசிய சந்திரசேகர் ராவ், பாஜக அரசு கடந்த 10 ஆண்டுகளாக ஆட்சி செய்து வருகிறது. இதனால் நாட்டுக்கு எந்த ஒரு பலனும் இல்லை. இவர்களது ஆட்சியில் நாட்டின் மானம்தான் பறிபோனது. எவ்வித வளர்ச்சியும் இல்லை. குறிப்பாக தெலங்கானா மாநிலத்திற்காக பாஜக எதுவுமே செய்யவில்லை. பாஜக என்றாலே அட்சதை, புளியோதரை, தீர்த்தம் மற்றும் காவி நிறம் மட்டுமே. யாதாத்ரி நரசிம்மர் கோவிலை நான் மிகவும் அற்புதமாக சீரமைத்தேன். ஆனால் அது குறித்து நான் எப்போதாவது பேசினேனா? அரசியல் செய்தேனா? இல்லையே. மதம் சார்ந்து நான் இதுவரை அரசியல் செய்தது கிடையாது. நான் பிறந்ததே தெலங்கானாவுக்காகத்தான் என்று சந்திரசேகர் ராவ் பேசியிருக்கிறார். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் கோவை தொகுதியில் தேர்தல் முடிவை அறிவிக்க தடை விதிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆஸ்திரேலியாவில் மருத்துவராக பணியாற்றி வருகின்ற கோவையை பூர்வீகமாக கொண்ட சுதந்திரக்கண்ணன் என்பவர் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் 2019 மற்றும் 2021 நடைபெற்ற தேர்தல்களின் போது வாக்களித்தவர்களின் பெயர்கள் தற்போதைய வாக்காளர் பட்டியலில் இருந்து ஏன் நீக்கப்பட்டது? கோவை நாடாளுமன்ற தொகுதியில் வாக்காளர் பதிவேட்டில் பெயர் நீக்கம் செய்யப்பட்ட பெருவாரியான வாக்காளர்களின் பெயர்களை மீண்டும் வாக்காளர் பதிவேட்டில் சேர்த்து பெயர் நீக்கம் செய்யப்பட்ட வாக்காளர்கள் மீண்டும் வாக்களித்த பின்பு வாக்கு எண்ணிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும். அதுவரை கோவை தொகுதியின் தேர்தல் முடிவுகளை அறிவிக்க தடை விதிக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லை என்ற காரணத்தினால் இந்த தேர்தலில் சாதாரண குடிமகன் முதல் பிரபலமானவர்கள் வரை பலரும் வாக்களிக்க முடியாத நிலை ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது. மிக்ஸாம் புயல் காரணமாக சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புற மாவட்டங்களில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. பெரும்பாலான மக்கள் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டனர். தென் மாவட்டங்களான திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் பெய்த கடும் மழை காரணமாக மக்கள் தங்கள் வாழ்வாதாரத்தினை இழந்து நின்றனர். புயல் மற்றும் கனமழைக்கு மத்திய அரசு சார்பில் தமிழ்நாட்டுக்கு எந்தவித நிவாரணமும் அறிவிக்கப்படாமல் இருந்த நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழக அரசு சார்பில் நிவாரணம் வழங்கப்பட்டது. வெள்ள பாதிப்புக்கு தமிழ்நாட்டுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் தமிழகத்திற்கு மிக்ஸாம் புயல் நிவாரண நிதியாக 285 கோடி ரூபாயும், டிசம்பரில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகளுக்கு 397 கோடி ரூபாயும் வழங்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. முதல் கட்டமாக தேசிய பேரிடர் நிவாரண நிதியில் இருந்து தமிழகத்திற்கு மிக்ஸாம் புயல் பாதிப்புக்காக ரூபாய் 115.49 கோடியும், டிசம்பர் மாதம் பெய்த மழை வெள்ள பாதிப்புக்காக ரூபாய் 160.61 கோடியும் மத்திய அரசு நிவாரணத் தொகையை விடுவித்துள்ளது. மக்கள் பாதிப்பில் இருக்கும்போது வழங்காத நிவாரணத்தினை தேர்தல் காலம் என்பதால் தருகிறார்களோ என்று அரசியல் ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். 2024 மக்களவைத் தேர்தலுக்கான 2வது கட்ட வாக்குப்பதிவு நேற்று நடந்து முடிந்தது. 13 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள 88 மக்களவைத் தொகுதிகளில் நடைபெற்ற இந்த வாக்குப்பதிவில் ஏராளமானோர் ஆர்வமுடன் வந்து வாக்களித்தனர். இதுகுறித்து இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஒட்டுமொத்தமாக 88 மக்களவைத் தொகுதிகளில் 63.5% வாக்குகள் பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக வடகிழக்கு மாநிலமான திரிபுராவில் 78.53% வாக்குகளும், குறைந்தபட்சமாக உத்தரப்பிரதேசத்தில் 54.85% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. கேரளாவில் ராகுல் காந்தி போட்டியிடும் வயநாடு தொகுதியில் 72.70% வாக்குகள் பதிவாகியிருக்கின்றன என்று இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. 2ஆம் கட்ட வாக்குப்பதிவில் 63.5% வாக்குகள் பதிவாகியுள்ள நிலையில் முதற்கட்ட வாக்குப்பதிவில் 63.89% வாக்குகள் பதிவாகியது குறிப்பிடத்தக்கது.
சென்னை தாம்பரம் ரயில் நிலையத்தில் சோதனை மேற்கொண்ட தேர்தல் பறக்கும் படையினர் 4 கோடி ரூபாயினை பறிமுதல் செய்தனர். இதுகுறித்து விசாரணை மேற்கொண்ட போது பறிமுதல் செய்யப்பட்ட 4 கோடி ரூபாய் பணம் வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்காக எடுத்துச் செல்லப்பட்ட பணம் என்று தெரியவந்தது. அந்த பணம் திருநெல்வேலி மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமான பணம் என்றும் கூறப்பட்ட நிலையில் சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமான ஹோட்டல், சாலிகிராமத்தில் உள்ள அவரது உறவினர் வீடு ஆகிய இடங்களிலும் சோதனை நடத்தப்பட்டது. இதனையடுத்து வழக்குக்கான ஆதாரங்களை திரட்டும் வகையில் நயினார் நாகேந்திரன், பாஜக நிர்வாகி கோவர்தன் உட்பட 8 பேருக்கு தாம்பரம் மாநகர காவல்துறை சம்மன் அனுப்பியது. ஆனால் விசாரணையில் ஆஜராவதற்கு 10 நாட்கள் அவகாசம் தரும்படி நயினார் நாகேந்திரன் கேட்டிருந்தார். இந்த நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த நயினார் நாகேந்திரன் அந்த 4 கோடி ரூபாய் பணம் தன்னுடையதில்லை எனவும் தன்னை சூழ்ச்சி செய்து சிக்க வைக்க இப்படி செய்கிறார்கள் எனவும் கூறியிருந்தார். தற்போது இந்த வழக்கினை தமிழக டிஜிபி சங்கர் ஜிவால் சிபிசிஐடிக்கு மாற்றி உத்தரவிட்டுள்ளார். இதையடுத்து வழக்கு தொடர்புடைய அனைத்து ஆவணங்களையும் தாம்பரம் மாநகர காவல்துறையிடமிருந்து ஓரிரு நாட்களில் சிபிசிஐடி போலீசார் பெற்றுக் கொள்வார்கள். அதன்பின் சிபிசிஐடி போலீசாரின் அடுத்த கட்ட விசாரணை தொடங்கும் என்று கூறப்படுகிறது. போக்குவரத்து கழகம் மூலம் செயல்படும் அரசு பேருந்துகள் சரியான முறையில் பராமரிக்கப்படுவதில்லை என்ற குற்றச்சாட்டு நீண்ட காலமாகவே இருந்து வருகின்றது. சில நாட்களுக்கு முன்பு திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் அருகே ஓடும் பேருந்தின் படிக்கட்டுகள் கீழே விழுந்த புகைப்படம் வெளியாகியிருந்தது. இதன் எதிரொலியாக பேருந்துகளின் செயல்பாடுகள் குறித்து தலைமை செயலாளர் சிவதாஸ் மீனா போக்குவரத்து துறை அதிகாரிகளிடம் விசாரணை மேற்கொண்டார். இதனையடுத்து தமிழ்நாடு போக்குவரத்து துறை செயலாளர் பனீந்திர ரெட்டி தமிழ்நாடு அரசின் அனைத்து பேருந்துகளின் தரத்தினை 48 மணி நேரத்தில் ஆய்வு செய்ய வேண்டும் என்றும், பழுதுகள் இருப்பின் அதனை அடுத்த 48 மணி நேரத்திற்குள் சரி செய்ய வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார். புதிய தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்துவதில் கூகுள் நிறுவனம் தனித்தன்மையோடு செயல்படுவதால் கூகுளின் தயாரிப்புகளுக்கு உலகம் முழுவதும் நல்ல வரவேற்பு இருக்கிறது. இந்நிலையில் கூகுள் நிறுவனத்தின் CEO சுந்தர் பிச்சை அந்த நிறுவனத்தில் இணைந்து 20 வருடங்கள் ஆனதை தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். இதுகுறித்து அவர் பேசுகையில், பணி நிமித்தமாக ஒரே நேரத்தில் 20 ஸ்மார்ட் போன்களை பயன்படுத்த வேண்டியிருக்கிறது. இதுபோன்று பயன்படுத்தும் போதுதான் அந்த சாதனங்களின் நிறைகுறைகளை அறிந்து கொள்ள முடிகிறது. இப்படி செயல்படுவதால் பொதுமக்கள் விரும்பும் வகையில் புதிய அம்சங்களையும் அப்டேட்டுகளையும் கூகுள் நிறுவனத்தால் வழங்க முடிகிறது. மனிதர்கள் உருவாக்கிய மிக முக்கியமான தொழில்நுட்பமாக இந்த AI இருக்கும். குறிப்பாக நெருப்பும் மின்சாரமும் மனித வாழ்வில் எப்படி தாக்கத்தை ஏற்படுத்தியதோ அதே போன்று இந்த AI தொழில்நுட்பம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று சுந்தர் பிச்சை தெரிவித்திருக்கிறார். உத்தரப்பிரதேசத்தில் உள்ள பூர்வாஞ்சல் பல்கலைக்கழகத்தில் கடந்த வருடம் எழுதிய B.Pharm செமஸ்டர் தேர்வின் முடிவுகள் கடந்த ஆகஸ்ட் மாதம் வெளியானது. இந்த தேர்வில் நன்றாக படிக்கும் மாணவர்களை விட குறிப்பிட்ட 4 மாணவர்கள் 50 முதல் 54% வரை மதிப்பெண் பெற்றனர். இதனால் சந்தேகமடைந்து நன்றாக படித்த மாணவர்கள் குறிப்பிட்ட 4 மாணவர்களின் விடைத்தாள்களை ஆய்வு செய்யும்படி தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கோரிக்கை வைத்தனர். அந்த விடைத்தாள்களை பார்த்தபோது விடைகளுக்கு பதிலாக ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஹனுமான் போன்ற வாசகங்கள் மட்டுமே எழுதி நிரப்பியிருந்தனர். அதற்கு மதிப்பெண்களும் வழங்கப்பட்டிருந்தது. இது தொடர்பாக ஆளுநர் ஆனந்திபென் பட்டேல் உத்தரவின் பேரில் பல்கலைக்கழக துணைவேந்தர் வந்தனா சிங் விசாரணை நடத்தினார். மாணவர்களிடம் 2 பேராசிரியர்களும் லஞ்சம் பெற்றுக்கொண்டு மதிப்பெண் வழங்கியது தெரியவந்தது. இதனையடுத்து வினய் வர்மா, ஆஷிஷ் குப்தா என்ற 2 பேராசிரியர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். அந்த 2 பேராசிரியர்களும் இதற்கு முன் பல மாணவர்களை தேர்வில் காப்பியடிக்க அனுமதித்ததாக கூறப்படுகிறது.